வணக்கம். தமிழ் திரையுலகை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு காலகட்டம், ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ், ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு தனித்துவமான குரல், ஒவ்வொரு கலைஞனுக்கும் தனித்துவமான சில பல அடையாளங்கள். அந்த வகையில் சற்றேறக்குரிய 50 படங்களை கடந்ததுக்கு பின்பாக ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த படத்துடைய டைட்டில் அவருக்கு பேருக்கு முன்னாடி ஒட்டிக்கிச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி நிச்சயம் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ தான், நோ டவுட். எஸ், வைதேகி வந்தாச்சு திரைப்படத்தின் மூலமாக 80s ஒரு அழகான ஹீரோவாக, துருதுருப்பான கண்களை உடைய ஒரு பரபரப்பான ஹீரோவாக பேசப்பட்டவர். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் பருத்தி வீரன் சித்தப்பு சரவணன் சார் அவர்கள். வணக்கத்திற்குரிய பருத்தி வீரன் சித்தப்பு சரவணன் சார் அவர்களுக்கு ஒரு பிரேக் காலம் கொடுக்குது. எஸ், அந்த பிரேக் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, தொடர்ந்து பல வருடங்கள். இதை ஏற்கனவே மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய சகல வல்லவனாக இருக்கக்கூடிய திரைத்துறையில் மற்றும் ஒரு ஜாம்பவானாக இருக்கக்கூடிய டி ராஜேந்தர் சார் அவர்கள் கணிச்சிருக்கார். நீ ஒரு 30 வருஷத்துக்கு சினிமாவில் இருக்க மாட்டியா, சினிமாவால் நீ வாழ முடியாது, அதுக்கப்புறம் நீ ஜெயிச்சு வருவையா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்காரு. அப்போ பருத்தி வீரன் சரவணன் சார் அவர்களுக்கு இந்த தகவலும் இந்த ஜோசியம் போன்ற விஷயமும் பெருசாக அவருக்கு புரியல, நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் அவர் வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் கூட அவர் சினிமா இல்லாமல் வீட்டில் இருக்கார். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ சினிமா இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ வலி இருந்திருக்கும். எஸ், அவர் தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக தனக்குண்டான அடையாளங்களை மறைத்து கொண்டு தான் என்பதை சினிமா இண்டஸ்ட்ரியில் கண்டுபிடிச்சிடக்கூடாது என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு தனக்கான அடையாளங்களை மறைத்து கொண்டு சூசைடு பண்ணிக்கலாங்கிற பல தடவை அந்த முயற்சியில் அவர் ஈடுபட முற்பட்டிருக்கார். ஆனால் பிரபஞ்சம் அவரை ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர் ஆர்டிஸ்டாக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த சூசைட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ் ஆகும். எஸ், தொடர்ந்து கேப்பில் இருந்த அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரியாக ஒரு படம் வருது. அந்த படத்தில் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய அமீர் சார் அவர்கள் முதல்ல ஒரு 10-15 நாட்கள் அவர் நடிக்கவே வைக்கல, கூடவே இருங்க சார் அப்படின்ட்டாரு. இவருக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, இந்த படத்தில் நம்ம என்ன நடிக்க போகிறோம், நமக்கு டைலாக்கே இல்லையே, இது வரைக்கும் நம்ம சும்மா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு. ஒரு 15 நாட்களுக்கு பிறகு வணக்கத்திற்குரிய இயக்குனர் அமீர் சார் அவர்கள் பருத்தி வீரன் சார், அதாவது சித்தப்பு சார் அவர்களிடத்தில் சொல்கிறார், இந்த 15 நாளில் நிச்சயமாக நீங்கள் மதுரைக்கே உண்டான அந்த பாடி லாங்குவேஜையும் மதுரைக்கே உண்டான அந்த கெத்தான லாங்குவேஜையும் நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. எஸ், இப்போ நீங்கள் நடிக்க வாங்கன்னு சொல்லி அவரை ஃப்ரேமில் இறக்கி விடுறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் அமீர் சார் அவர்கள் அவருடைய டீமோடு சேர்ந்து பக்கம் பக்கமாக டைலாக்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அந்த காட்சியில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீன் பேப்பரை வாங்குறாரு வணக்கத்திற்குரிய வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் பருத்தி வீரன் சித்தப்பு சரவணன் சார் அவர்கள். அந்த சீன் பேப்பரை வாங்கி 10 நிமிஷத்தில் அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு எஸ் ஐ எம் ரெடின்னு சொல்லும்போது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் அமீர் சார் அவர்களுக்கு சற்று ஒரு சின்ன ஜெர்க் ஆகிறார். எப்படி சார் அவ்வளோ பெரிய டைலாக்ஸை நீங்கள் 10 to 15 மினிட்ஸில் பைகாட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதற்கு சரவணன் சார் சொல்கிற பதில், சார் என் தொழில் சார் நடிக்கிறது, நான் நடிக்கத்தானே வந்திருக்கேன், எஸ் நிச்சயமாக நடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கார். இதற்கு சவாலாக இருக்கும் விதத்தில் எஸ் அமீர் சார் அவர்கள் 5 பக்க டைலாக்கை அவருக்கு கொடுத்ததாகவும் அதை 3 கேமராக்களை வைத்து முடிந்தளவு ஒரு சிங்கிள் ஷாட்டாக எடுக்க முயற்சி செய்ததாகவும், ஆனால் ஃபுட்டேஜில் அந்த சீன்ஸ் வரல, இருந்தாலும் கூட மீதி இருக்கிற காட்சிகளை நாம் பார்த்ததே வியக்கத்தகு வகையில் மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். எஸ், பருத்தி வீரன் சித்தப்பு சார் அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹீ ஜஸ்டிஃபைட் தட் வண்டர்ஃபுல் ரோல். அதனால தான் இன்றைக்கும் அவர் சித்தப்புவாக வாழ்ந்துட்டுருக்கார். எஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு அடைமொழி ஒட்டிக்கொள்வதைப் போல அவருக்கு இந்த சித்தப்பு அப்படிங்கிற
அடைமொழி ஒட்டிக்கும் அப்படிங்கிறத வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த பருத்தி வீரன் திரைப்படத்தை பார்த்த உடனே சொல்லியிருக்கார், இனிமேல் நீங்கள் சித்தப்புவாகத்தான் இருக்க போகிறீங்க, மக்கள் பீப்புள் வில் இஸ் கோயிங் டு ரெகக்னைஸ் யூ அஸ் சித்தப்போ அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், சொன்னது சூப்பர் ஸ்டார் அல்லவா, நிஜமாயிடுச்சு, படிச்சிருச்சு. இன்றைக்கி பருத்தி வீரனை தொடர்ந்து பல படங்களில் அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்னொரு படம் விமல் சார் அவர்களோடு சேர்ந்து அவர் நடித்த படம் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டுக்கு அவர் நடித்த கதாபாத்திரமும் அவருடைய நடிப்பும் நிச்சயமாக இருந்தது. எஸ், அப்படி தன்னை ஒரு நடிகனாக அவர் வெற்றி கண்டாலும் கூட அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் கதாசிரியர் இன்னும் தூங்கிக் கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் அவர் சீக்கிரமாக தட்டி எழுந்து வந்து இந்த தமிழ் திரை உலகில் ஹீரோவாக, கேரக்டர் ஆர்டிஸ்டாக, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பருத்தி வீரன் சித்தப்பு சரவணன் சார் அவர்கள் ஒரு ரைட்டராகவும் டைரக்டராகவும் அடுத்த பரிமாணத்தை அவர் எடுத்து வைக்க ஜியோ ஸ்டுடியோ வழங்கும் சினிமா பெட்டகம் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றது. தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். நன்றி.